சமூக கல்வி நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளி கல்வியில் மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்தும் இப்பணியை அரசு சாரா நிறுவனமாக மேற்கொண்டாலும் ஆசிரியர்களின் பங்களிப்பை மையப்படுத்தியே இப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. மக்களிடம் பொது பள்ளிகளின் மீது பிடிப்பும் பொது பள்ளிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் கல்வி சார்ந்து பல அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. பாகுபாடுகள், அவமதிப்புகள், வன்முறைகள் இல்லா பள்ளி வளாகமாக அமைய வேண்டும் என்பது சமூக கல்வி நிறுவனத்தின் நோக்கமாகும். வகுப்பறைகள் குழந்தைகளுக்கானது என்பதை உறுதிப்படுத்தவும், குழந்தைகள் பள்ளிகளுக்கு மகிழ்ச்சியுடன் வரும் வகையில் வகுப்பறைகளை ஜனநாயகப்படுத்துதல் குறித்த விவாதத்தை ஆசிரியர்களிடம் தொடர்ந்து பயிற்சிகள், கலந்துரையாடல்கள் மூலம் கொண்டு செல்கிறோம். அந்த வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு யுனிசெஃப் உதவியுடன் சமூக கல்வி நிறுவனம் ஆசிரியர்களுக்கான கோடை முகாம் ஒன்றை கொடைக்கானலில் நடத்தியது. சனநாயக வகுப்பறை மூலம் குழந்தைநேய பள்ளிகளை கட்டமைப்போம் என்ற தலைப்பில் நடந்த அந்த முகாமில் ஆசிரியர்கள் அளித்த ஆலோசனையின் அடிப்படையில் குழந்தைநேய பள்ளிகள் குறித்த விவாதங்களை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வதென முடிவெடுக்கப்பட்டது. யுனிசெஃப் அமைப்பின் அப்போதைய குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் திரு வித்யாசாகர், யுனிசெஃப் அமைப்பின் கல்வியியல் சிறப்பு நிபுணர் முனைவர் அருணாரத்தினம், மூத்த கல்வியாளர் முனைவர் வசந்தி தேவி ஆகியோர் அளித்த ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் மாநில, மாவட்ட பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து மாநில அளவிலான கலந்துரையாடல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து யுனிசெஃப் அமைப்பின் குழந்தைநேய பள்ளிகளுக்கான கொள்கைகளும் நடைமுறைப்படுத்துவதற்கான யுக்திகளும் என்ற புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு மதிப்பாய்வு செய்யப்பட்டது. இம்மதிப்பாய்வு கூட்டத்தில் ஆசிரியர்கள், ஆசிரியர் சங்கங்களை சார்ந்தவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் 6 மண்டலங்களாக பிரித்து ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு ஆசிரியர் இத்திட்டத்தை ஒருங்கிணைக்க ஒப்புக்கொண்டனர். அதன் அடிப்படையில் சென்னை மண்டலம் ஆசிரியர் திரு சாந்தி, விழுப்புரம் மண்டலத்தை ஆசிரியர் திரு சசிகலா, திருச்சி மண்டலத்தை ஆசிரியர் திரு மணிமாறன், மதுரை மண்டலத்தை ஆசிரியர் திரு சிவா, கோவை மண்டலத்தை ஆசிரியர் திரு கனகராஜ், திருநெல்வேலி மண்டலத்தை ஆசிரியர் திரு முத்துசாமி அவர்கள் ஒருங்கிணைக்கின்றனர். இத்திட்டத்தை மாநில அளவில் ஒருங்கிணைக்கும் பணியை ஆசிரியர் சுடரொளி ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே கற்பித்தல் பணியிலும் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து பள்ளி சூழலிலும் பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த கலந்துரையாடல் கூட்டங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். விடுமுறை நாட்களை கல்விக்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் அர்ப்பணித்து வரும் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நமக்கு மேலும் நம்பிக்கையை அளித்தனர். குழந்தைநேய பள்ளி திட்டத்தினை சிறப்பாக கொண்டு செல்ல கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய ஒரு மாநில அளவிலான ஆலோசனை குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. கல்வி என்பது குழந்தைகளை மையப்படுத்தியதாகவும் குழந்தைகள் நேயமாகவும் இருக்க வேண்டும் என்று கல்வி உரிமை சட்டம் வலியுறுத்துகிறது. குழந்தை நேய பள்ளிகள் குறித்து யுனிசெஃப் இவ்வாறு கூறுகிறது: பள்ளிகள் குழந்தைகளை மையப்படுத்தியதாகவும் ஜனநாயக பங்கேற்பை உறுதிப்படுத்துவதாகவும் அனைவரும் பாரபட்சம் இல்லாமல் பயன்பெறும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் அதன் தாக்கம் கற்றல் சூழலில், பள்ளி சூழலில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஆசிரியர்களை வளப்படுத்துதல் மற்றும் சமூக பங்கேற்பை ஊக்கப்படுத்தி பள்ளிகளின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுதல் என குறிப்பிடுகிறது. இதன் அடிப்படையில் தன்னார்வத்தோடு முன்வருகின்ற ஆசிரியர்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர ஒப்புக்கொண்ட தலைமை ஆசிரியர்களை கொண்ட சுமார் 200 பள்ளிகள் தெரிவு செய்யப்பட்டு கொள்கையளவில் உள்ள குழந்தைநேய பள்ளி திட்டத்தை பள்ளிகளில் செயல்படுத்தி பார்ப்பதென முடிவெடுக்கப்பட்டது. யுனிசெஃப் அமைப்பின் ஆதரவு, ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு, மாநில மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர்களின் தொடர் சந்திப்புகள், திட்டமிடல் மூலம் கடந்த மே மாதம் 100 ஆசிரியர்கள் ஏற்காட்டில் நடைபெற்ற கோடை முகாமில் கலந்து கொண்டார்கள்.
குழந்தைநேய பள்ளிக்காக பார்த்திங்கன்னா இப்போது தமிழகம் முழுக்க இருந்து ஒரு 110 ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது முதல் முறையாக இவங்க 100 பேர் வந்து சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னால் சந்தித்ததெல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் பார்த்துருக்குறாங்க. அது வந்து இப்போது 4 குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிஞ்சு குழந்தைநேய பள்ளினா என்ன, அதாவது தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் குழந்தைநேய பள்ளினா என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு குழு கலந்துரையாடல் இங்கே போயிட்டுருக்கு. குழந்தைக்கும் ஆசிரியருக்குமான உறவு, பள்ளிக்கும் சமுதாயத்துக்குமான உறவு, பெற்றோருக்குமான உறவு, மேலே டிபார்ட்மெண்ட்டில் என்ன உறவு, மற்ற இடங்களில் என்னென்னலாம் பண்ணலாம், இது குழந்தைநேய பள்ளிக்குள்ளே வரப்போகுது. அது மாதிரி 4 குழுக்களாக பிரிஞ்ச ஆசிரியர்கள் வந்து கலந்துரையாடிக்கிட்டு இருக்காங்க. இதோட கன்சாலிடேஷன்லேருந்து ஒவ்வொருத்தவங்களோட கன்சாலிடேஷனும் ஒரு அறையில் ஒட்டப்படும். அதை பார்த்துட்டு குழந்தைநேய பள்ளின்னா அதற்கான வரையறையை பின்னால் வந்து உருவாக்கலான்னு திட்டமிட்டிருக்கோம். ஒரு குழந்தைநேய பள்ளிகள்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு பள்ளிக்கூடம் என்பது குழந்தைநேய பள்ளிகளாக இருக்கிறதோட அது ஆசிரியர் நேய பள்ளிகளாக இருக்கணும், பெற்றோர்கள் நேய பள்ளிகளாக இருக்கணும், சமுதாய நேய பள்ளிகளாக இருக்கணும். பள்ளியை விட்டு வீட்டுக்கு போகும்போது வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலையை ஆசிரியர்களும் பள்ளி சூழ்நிலையும் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும். படிக்கிற பையன்கிட்ட மட்டும் நல்லா பேசிட்டு படிக்காத பையன்கிட்ட ஒதுக்கி வைக்கிறது, அந்த பாகுபாடே இல்லாமல் எல்லா மாணவர்களையும் ஒரே மாதிரியான அன்போடு அரவணைப்போடு நடக்கிற ஆசிரியர் பள்ளியாக அந்த குழந்தைநேய பள்ளி இருக்கணும். கற்றலும் கற்பித்தலும் இனிமையாக இருக்கணும். குழந்தைங்க உங்களோட பார்வையில் யார், என்னெல்லாம் குணாதிசயம் இருந்தால் குழந்தைங்கன்னு சொல்வீங்க? என் குழந்தைங்க தான் எல்லாமே. நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற ஒரே இடம் என்னுடைய பள்ளிக்கூடம் தான். குழந்தை என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கோ, பையன் என்னைக்கு விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறான்னா அன்னைக்கு தான் கற்பித்த ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு வகுப்பில் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கவே கூடாது, இருந்தால் அது வகுப்பறையே கிடையாது. அதனால் வந்து நம்ம அந்த குழந்தைகளை வந்து மனிதநேயம் உள்ள நம்மகிட்ட நம்ம வந்து அந்த குழந்தைகிட்ட உண்மையான நேசம் செலுத்துகிறோம், மனிதநேயத்தை அந்த குழந்தைகிட்ட காட்டுறோம் அப்படின்னா அப்போ பயம் இல்லாமல் அவன் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும். ஆசிரியரை பற்றி, மாணவர்களை பற்றி, பள்ளிக்கூடத்தை பற்றி, வகுப்பறையை பற்றி, பாடத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் தன்னுடைய கருத்தை எந்தவிதம் பயம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கணும். இல்லை, எனக்கு இந்த அகாடமிக் இயரில் 29 வருஷம் சர்வீஸ் முடித்தும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு இப்போ தான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னன்னாக்கா நான் வந்து ஒவ்வொரு அகாடமிக் இயரும் 8ஆம் வகுப்பு போகிற பிள்ளைங்களை தான் உட்கார வச்சு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து அதுங்களை பேசவே விட்டது கிடையாதுன்னா, நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன், டீச்சர்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் இருக்கணும்னு. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு செட்டப்லேயே நான் இருந்துட்டேன். எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ என்கிட்ட படிச்சிருக்கிறேன், நான் என்னென்ன தப்பு செஞ்சேன்னு நீ நினைக்கிறேன், நான் என்னை எப்படி மாற்றிக்கணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ ஒவ்வொரு குழந்தையும் சொல்லும் பொழுது என்னுடைய தவறுகள் அந்த குழந்தை சுட்டி காமிச்சிச்சு. நம்ம இங்கே பார்த்தது குழந்தைகளோட உரிமைகளை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பாதுகாக்கணும், எந்த நிலையில் பாதுகாக்கணுங்கிறத தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ இங்கே வந்திருக்கிற ஆசிரியர்கள் ஏற்கனவே ஒரு நல்ல அணுகுமுறையோடு தான் இருக்கிறாங்க. அந்த தேடல், அந்த தாகம், நம்ம வந்து குழந்தைகளை நல்ல முறையில் அணுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இவங்க வந்து அன்றாட பள்ளி பணிகளில் ஈடுபடுவாங்க. குழந்தைநேய பள்ளிகள் குறித்த கருத்தாக்கத்தை ஆழப்படுத்துதல், முன்மாதிரி குழந்தைநேய பள்ளிகளாக தங்கள் பள்ளிகளை மாற்ற ஊக்கப்படுத்துதல், மாநிலம் தழுவிய தோழமையை ஏற்படுத்துதல் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்துதல் போன்ற நோக்கங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த முகாமில் குழந்தைகளின் இன்றைய நிலையும் குழந்தைநேய பள்ளிகளின் அவசியமும், அறிமுகம், அதாவது குழந்தைநேய பள்ளிகள் குறித்த ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் சுய அறிமுகம். இது வந்து வால் ஆஃப் ஃப்ரேம். இங்கே பயிற்சியில் கலந்துக்கிட்ட எல்லாரோட புகைப்படமும் அவங்கள பற்றிய தகவல்களும் இருக்கும். அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்காங்கன்ற விஷயத்தை வந்து அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ நாங்கள் தேநீர் இடைவேளை, அதே மாதிரி உணவு இடைவேளை, இந்த மாதிரி நேரங்களில் வந்து யார் யார் பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களோட பேர், புகைப்படம், அவங்களோட நோக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அது மூலமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறதும் அறிமுகமாகிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குழந்தைகள் உரிமையும் குழந்தைநேய பள்ளியும், குழந்தைநேய பள்ளிகளை கட்டமைப்பதில் சனநாயக அணுகுமுறை, பள்ளிகளில் பாகுபாடு மற்றும் அதன் தாக்கங்கள், மாற்றுப்பாலினத்தவரின் உரிமைகளும் சந்திக்கும் பிரச்சனைகளும், குழந்தைநேய பள்ளி, குழந்தைநேய கல்வி குறித்த குழுவாக பாடல் எழுதும் பயிற்சி. குழந்தை
குழந்தைநேய கற்றலில் பல்வேறு கலை வழி கற்றல் வடிவங்கள், குழந்தைநேய பள்ளிக்கான திட்டமிடல், குழந்தைகளும் ஊடக பயன்பாடும் போன்ற தலைப்புகளில் அமர்வுகள் நடத்தப்பட்டன. கூட்டு முயற்சி, சனநாயக அணுகுமுறை, பங்கேற்பு முறையில் வடிவமைக்கப்பட்ட இம்முகாமில் ஆசிரியர்கள் கூடி கொண்டாடி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சென்றார்கள் எனலாம். நண்பர்களே, குழந்தைகள் நேய பள்ளி திட்டம் குறித்த கருத்தாக்கத்தை பல வடிவங்களில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் கலந்துரையாடி வந்திருக்கின்றோம். இனி அதன் வெளிப்படையான அனுபவங்களை நம் பள்ளிகளில் உருவாக்குவோம். குழந்தைகள் கொண்டாடுகின்ற பள்ளிகள்தான் குழந்தை நேய பள்ளி. அதுவும் அரசு பள்ளிகளாகத்தான் அப்படிப்பட்ட பள்ளிகளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பள்ளிகளால் தான் பாகுபாடுகளற்ற சமத்துவமும் சனநாயகமும் சமூக நீதியும் சமுதாயத்தில் தழைத்தோங்கச் செய்ய முடியும். குழந்தை நேய பள்ளிகளுக்கான இத்திட்டம் ஒரு பயணம். இப்பயணத்தில் நாம் இப்போது கைகோர்த்திருக்கின்றோம். பள்ளி வளாகத்தினுள் நடத்தப்பெறும் எந்த ஒரு திட்டமும் தலைமை ஆசிரியர்களின் அனுமதியும் ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டுமே சிறப்பாக நடைமுறைப்படுத்த முடியும் என்று யுனிசெஃப் மற்றும் சமூக கல்வி நிறுவனம் உறுதியாக நம்புகிறது. எனவே இப்பயணத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம்.